அரசு பஸ்கள் மாடர்ன் ஆகுது. கேரளா வேண்டாம்னு நிராகரிச்ச ஃப்ரீ ஆஃபரை நம்ம தமிழ்நாடு 78 கோடி கொடுத்து ஓகே சொல்லியிருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? நிலைமை என்னன்னா, பழைய டீசல் பஸ்களை மாத்தி சுற்றுச்சூழலுக்கு ஏத்த சிஎன்ஜி பஸ்கள் ஆக்கணும்னு ஒரு திட்டம். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்தியன் ஆயில் அதானி குரூப் கேரளாவுக்கு 100 பஸ்களை இலவசமா மாத்தி தர்றதா சொன்னாங்க. கிட்டத்தட்ட 7 கோடி ஆஃபர். ஆனா கேரளா அதை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. காரணம், லாபம் இல்ல, அடிக்கடி என்ஜின் ரிப்பேர் ஆகுதுன்னு கேரளா அதிகாரிகள் சொல்றாங்க. சுற்றுச்சூழல் பத்தி கவலைப்படல, உடனடி செலவை பத்தி மட்டும்தான் யோசிச்சாங்களாம். ஆனா நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் செம டெசிஷன் எடுத்திருக்கு. 1000 டீசல் பஸ்களை சிஎன்ஜியா மாத்த 78 கோடி கான்ட்ராக்ட் ஃபைனல். ஒரு பஸ்ஸுக்கு சுமார் 7.8 லட்சம் செலவு. இது முடிஞ்சதும் இன்னும் 760 பஸ்களை மாத்தவும் ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு போக்குவரத்து துறையோ, இதுல ஒரு கிலோமீட்டருக்கு 2.9 முதல் 4 வரை சேமிப்பு இருக்கு, புகையும் குறையும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த 1000 பஸ்கள் மாறுனா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5.7 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு குறையுமாம். கேரளா விட்ட சான்ஸை நம்ம தமிழ்நாடு கெட்டியா பிடிச்சிருக்கு. இலவசமா கிடைச்ச சுற்றுச்சூழல் வாய்ப்பை கேரளா நிராகரிச்சது தப்பா? இல்ல, செலவு பார்த்து அவங்க எடுத்தது சரியா? நீண்ட கால பலனா, குறுகிய கால நிதி பலனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர் பஸ்களின் எதிர்காலம் பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க.